கவியரசு பாண்டு பற்றி ரொம்ப பள்ளத்தில் இருக்குல்ல. ஆமாம் சார். இது பாண்டு தானடா அது? ஆமாம் சார். மீன்லாம் இருக்குது சார். மீன்லாம் இருக்கா சார்? இருக்கு. தாவல் பில்டிங் ஸ்கிராப்லாம் கொண்டாந்து போட்டிருக்காங்கல்ல. இந்த பில்டிங் உடைச்சிட்டு அப்படியே என்னது பிளாஸ்டிக்கு தான் முக்கால்வாசி. பாட்டில்ஸு, தேங்காய் சிரட்டை, குப்பை எல்லாம் அவங்கவுங்க அந்த வீட்டினுடைய பின்புறத்துலேருந்து கொட்டி வைக்கிறாங்கல்ல. ஆமாம் சார். அது என்ன இண்டஸ்ட்ரியாடா அது? இல்லை இல்லை, ஒரு லாரி சர்வீஸ் ஆகும். ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குல்ல. என்ன கவி, என்ன நினைக்கிற இந்த குளத்தை பற்றி? இது நிறைய பேர் சேர்ந்தா சரி பண்ணிடலாம் சார். சரி பண்ணிடலாமா? இது யூஸ் பண்ணால் நல்ல பள்ளமாகவும் இருக்குல்ல. நிறைய தண்ணி தேங்கிச்சுன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல், இஸ்ன்ட் இட்? இல்லை, ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே. எட்ரடை அது போதும்ல சார், ஒரு பாட்டில் போதும் இல்லைங்களா? இங்கே வாங்க, காட்டு அங்கே நில்லு. ஓ ரைட். வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து வாட்டர் ஃபில்ட்ரேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இருக்குல்ல, இந்த கண்டெய்னரில் இந்த மாதிரி ஒரு இன்லெட் இருக்கணும், ஒரு அவுட்லெட் இருக்கணும். முதல்ல வந்து இதில் போட்டிருக்குது இந்த மாதிரி தேட்டராங்கொட்டை முதல்ல போட்டுக்கணும். அடுத்து கறி போடணும். அடுத்து மூணாவது மணல். கடைசியாக வந்து மேலே வந்து இந்த சைடு மேலே வரும்போது நமக்காக கூழாங்கல் போடணும். அது போட்டால் நம்ம வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணி வரும். பாருங்க, இப்போ நம்ம கறி போட போகிறோம். வாங்க போடணும். செடி இருக்குல்ல சார், அது வந்து இந்த கப்பீஸ் ஃபிஷிங்லாம் க்ரோத் ஆகிறதுக்கு வந்து உதவுது சார். இது ஒழுவில் தண்ணி ஊற்றி பார்த்தீங்கன்னா தண்ணி கேஸ் மாதிரி ஏதோ போகுது சார். தண்ணி அப்சர்வ் பண்ணுறத சொல்லுங்கள். கவுத்து தண்ணி கவுத்து தண்ணியை கவுத்து காட்டு. தண்ணி இல்லை, தண்ணி எதுவுமே இல்லை. அப்போ நின்று ஓகே. இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஃபில்ட்ரேஷன் எவ்வளோ ஆகிக்குதுன்னு பார்க்கறதுக்காக நம்ம வந்து தண்ணி ஓப்பன் பண்ணலாம். வெளியெல்லாம் ட்ரைனேஜ் போகுதுல்ல, அந்த வாட்டர்லாம் நட்டு வச்சோம்னா அந்த அசுத்தத்தை சுத்தம் பண்ணி நல்ல தண்ணியாக மாற்றி நம்ம திரும்ப கொடுக்கும். பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இதை நட்டு தான் இதிலேருந்து தண்ணி ஃபில்டர் ஆகி அந்த தண்ணி தான் செடிக்கெலாம் அடிக்கிறாங்க. The biofiltration experiment demonstrated a marked improvement. pH level decreased from 9.09 to 6.83, indicated a shift toward mildly acidic conditions. Electrical conductivity dropped from 2,651 US centimeter to approximately 1,850 US centimeter. Effective removal of dissolved ions and salts through absorption and filtration. The oxidation reduction potential shifted from -114 MV to -13 MV. Mildly oxidizing state. Salinity also reduced from 0.13% to approximately 0.08%, confirming the decrease in mineral content. The reduction in microplastic particles observed. The use of trisols
Potatorum seeds may have fertilized cochleum of fine plastic particles, highlighting its potential as a certain strategy for microplastic mitigation in contaminated water bodies. நம்ம உஸ்டேரியில் இருக்கோம். இந்த உஸ்டேரியில் வந்து தண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். தண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்கு 14 டெஸ்ட் வந்து நம்ம இந்த இடத்துல எடுக்க போகிறோம். இது வந்து அதோட கிட்டு ஜல்தாரா வாட்டர் கிட்டு. இது வாட்டர் டெஸ்டிங் கிட்டு. இந்த கிட்டை வந்து பயன்படுத்த நம்ம டெஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம் தண்ணியை. இந்த காலரா அடுத்து டைஃபாய்டு டிசென்ட்ரி இதெல்லாம் உருவாகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மனுஷங்களோட கழிவுநீர் அடுத்து மிருகங்களோட கழிவுநீர்லாம் வந்து தண்ணியில் கலக்கறதுனால அது வந்து ஒரு டைப் ஆஃப் ஆர்கானிசம் வந்து உருவாகுது. அதனால வந்து வண்ணாங்குளத்துலேருந்து நாங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். 31ஆம் தேதி மதியம் 11:30 மணிக்கு எடுத்துகிட்டு வந்தோம். அது வந்து இப்போ வந்து 8 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. 42 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து தண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓப்பன் பண்ணி காட்டு. என்ன கலர்ல பாருக்கு? சொல்லுடா. பிளாக் கலர் ஆச்சுன்னா என்னடா செய்யலாம்? பிளாக் கலர்ல இருந்துச்சுன்னா அதுல வந்து இந்த சொன்ன மாதிரி இது கலந்துருக்குன்னு அர்த்தம். என்ன கலந்துருக்கு? அதுல ஆர்கானிசம் கலந்துருக்கு. ஆர்கானிசம் வந்து அதுல இருக்குங்கிறது உறுதியாகுது இல்லையா? ஓகே ஓகே, தேங்க்யூ. அந்த டெஸ்ட் பேர் என்னது? ஃபாலிக்கம் பொல்யூஷன் டெஸ்ட். ஃபீக்கல் பொல்யூஷன் கோலிஃபார்ம் டெஸ்ட். இன்னொரு சொல்லு. ஃபீக்கல் கோலிஃபார்ம் டெஸ்ட். ஓகே, வெரி குட், தேங்க்யூ. To promote awareness and community engagement, students will organize outreach campaigns and nearby schools and neighborhoods, advocating biofiltration as a cost-effective and sustainable method for restoring urban ponds. They also intend to publish their findings in simplified formats such as posters or articles for science fairs, environmental symposiums, and local exhibitions. முடியாதாங்க தண்ணியை வேணா ஃபில்டர் பண்ணலாம். இதை வந்து நாங்கள் தண்ணியை ஃபில்டர் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்தோம். இதை வந்து 1 நாள் இல்லை 2 நாள் கிட்ட அதை நம்ம வந்து தண்ணியில் போட்டு வைக்கும் போது இதை வந்து தண்ணியை ஃபில்டர் ஆகி கொடுக்கும். அதுவும் மட்டும் இல்லாமல் பிஹெச் லெவலும் பழைய நிலைமைக்கு வந்துடும். சிஎஸ் லெவலும் பழைய நிலைமைக்கு அந்த நம்பருக்குள்ளே வந்து நம்ம தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கிற அளவு நம்ம வந்துடும்.